மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசீரும் அருளும். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமை வெளிப்படுத்திய ஒரு நிகழ்வை நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே மிகவும் முக்கியமாக பார்க்கக்கூடிய நபர் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு நபர். அவர் எப்படிப்பட்ட வாழ்வியல் முறையை கொண்டிருக்கிறார் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் உரிமை இழந்தவராக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். பெரும்பாலும் இந்த தொழுநோய் ஒருவருக்கு வந்துவிட்டால் என்றால் அவர் பாவி என்று முத்திரை குத்தப்படுவார். இந்த தொழுநோய் பரவக்கூடிய ஒரு நோயாய் இருப்பதால் அவர் ஊருக்கு புறம்பாக தள்ளி வைக்கப்படுவார். ஊருக்கு புறம்பாக தள்ளி வைக்கப்படுகின்ற ஒரு காரணத்தினால் அவருக்கு குடும்பத்தோடு உறவு கொள்ள முடியாத ஒரு சூழல், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழல், உளவியல் ரீதியாக அவருக்கு பிரச்சனை, உடல் ரீதியாகவும் அவருக்கு பிரச்சனை. ஆகவே மொத்தத்திலே அவருடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது. பல நேரங்களிலே அவரை தீண்டத்தகாதவராய்த்தான் பார்த்தார்கள். ஒருவேளை தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவரை தொட்டார்கள் என்றால் அவரும் தீட்டுப்பட்டவராக கருதப்படுகிறார். யூத மரபு இதைத்தான் சொல்கிறது. இது போன்ற சித்தாந்தங்களை, எண்ணங்களை, கட்டமைப்புகளை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடைத்தெறிகிறார். நீ தொடக்கூடாது என்று சொன்னாய் என்றால் நான் தொடுவேன். நீ பேசக்கூடாது என்று சொன்னால் நான் பேசுவேன். நீ அவனை புறக்கணித்தாய் என்றால் நான் அரவணைப்பேன். நீ அவனை வெறுத்தாய் என்றால் நான் அன்பு செய்வேன் என்ற ஒரு கருத்தியலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் நமக்கு சொல்லுகின்ற பாடமாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் சீடர்களாக, கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக, கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களாக வாழக்கூடிய நாம் இயேசுவின் மனநிலையோடு இருக்க வேண்டும். யாரையும் எவரையும் எந்த காரணத்திற்காகவும் எதன் அடிப்படையிலும் வேறுபாடு பார்க்காமல், புறந்தல்லாமல் நாம் அனைவருமே கடவுளின் முகத்தை கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு அரவணைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று முதல் செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். இரண்டாவதாக அந்த தொழுநோயாளரிடத்தில் இருந்த விசுவாசம். அவர் நிச்சயமாக மருத்துவரை சந்தித்திருக்கக்கூடும், மருத்துவம் எடுத்திருக்கக்கூடும். இருந்தபோதிலும் இந்த தொழுநோய் என்பது அவரிடமிருந்து அகன்று போகவில்லை. எல்லாம் முடிந்தது என்ற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கின்ற பொழுது கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்கிறார். கிறிஸ்துவிடத்தில் சென்றால் நிச்சயமாக குணமாகும் என்ற ஒரு விசுவாசத்தை அவர் உருவாக்கிக் கொள்கிறார். ஆகவே கிறிஸ்துவை நோக்கி அவர் செல்கிறார். கிறிஸ்துவை நோக்கி குரல் எழுப்புகிறார். என்னை குணப்படுத்துங்க என்று இறைஞ்சு வேண்டுகிறார். இங்கே கடவுளுடைய இரக்கம் அளவு கடந்ததாக, கடவுளுடைய பேரன்பு அளவு கடந்ததாக இருந்த ஒரு காரணத்தினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தொழுநோயாளரை குணப்படுத்துகிறார். அவருடைய விசுவாசம் அவருக்கு விடுதலை கொடுத்தது. அவருடைய விசுவாசம் அவருக்கு புதிய வாழ்வை கொடுத்தது. அவருடைய விசுவாசம் அவருக்கு புத்துணர்வை கொடுத்தது. இதுதான் விசுவாசத்தின் கனி. அன்புக்குரியவர்களே, நாம் விசுவாசமுள்ள மக்களாக இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை அடிப்படையில் எழுப்ப வேண்டும். ஆலயத்திற்கு வருவதனால் நாம் விசுவாசிகள் என்று கருத முடியாது. திருப்பலியில் கலந்து கொள்வதால் நாம் விசுவாசிகளாக கருத முடியாது. நாம் உண்மையாக கிறிஸ்துவை விசுவசிக்கிறோம் என்றால் அது அன்றாட வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதை செய்கின்ற பொழுதுதான் நாம் உண்மையாகவே கிறிஸ்து விசுவசிக்கிறோம் என்பது பொருளாகிறது. ஆகவே கிறிஸ்துவின் மனநிலை கொண்டு வாழ முயற்சிப்போம். கிறிஸ்துவின் மீது ஆழமாக விசுவாசம் கொள்வோம். இறையருளை நிரம்ப பெறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.